நான் உங்க சுபி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th மேக்ஸ்ல பயிற்சி 1.1ல 12 சம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க क्वेश्चनக்குள்ள போலாம். A ஒரு அணி கொடுத்திருக்காங்க is equal to இன்னொரு அணி எனில் A வை காண்க. இப்ப A இங்க வந்து நம்ம B ன்னு வெச்சுக்கலாம் is equal to இது C ன்னு வெச்சுக்கலாம். அப்ப B னா என்னது? B is equal to 5 3 -1 -2. இது C ன்னு வெச்சுக்கலாம். C is equal to 14 7 7 7. இப்போ நம்ம மாலஸ் ஆஃப் B கண்டுபிடிக்கலாம். மாலஸ் ஆஃப் B என்னன்னா குறுக்கு பெருக்கல். குறுக்கு பெருக்கல் பண்ணலாம் B ய I2 10 -10 ஓர் 3 3 +3. மாலஸ் ஆஃப் B is equal to -10 +3. -10ல 3 போச்சுன்னா -7. அப்போ மாலஸ் ஆஃப் B என்னது? -7. அடுத்தது அஜிபி. அஜிபினா என்னன்னா இடத்த மாற்றணும், குறிய மாற்றணும். இப்போ நம்ம Bலேருந்து பார்க்கலாம். Bல வந்து இப்போ அஜிபி எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்போ இடத்த மாற்றணும். இப்போ இங்கே -2 5 -2 5. இப்போ குறிய மாற்றணும். -1 இருக்கிறது +1 மாறிடும், +3 இருக்கிறது -3 மாறிடும். +1 -3. அப்போ அஜிபி என்னது? அஜிபி is equal to -2 -3 1 5. அடுத்தது C. C is equal to 14 7 7 7. C is equal to இப்போ 7 வெளியே எடுத்தோம்னா 7 × 2 1 1 1. அடுத்தது AB is equal to C. நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா A தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ A வேணும்னா A is equal to CB inverse. B inverse ஃபார்முலா என்ன? B inverse equal to 1 by மாலஸ் ஆஃப் B அஜிபி. மாலஸ் ஆஃப் B வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சோம் -7. அஜிபி இப்போ தான் கண்டுபிடிச்சோம், அதை எடுத்து போட்டுடலாம். இப்போ B inverse equal to 1 by -7 -2 -3 1 5. இப்போ நம்ம AB is equal to C அதில் போட்டலாம். A is equal to CB inverse போட்டலாம். A is equal to C என்ன கண்டுபிடிச்சோமோ அதை எடுத்து போட்டலாம். B inverse அதை எடுத்து போட்டலாம். இப்போ இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணணும். A is equal to இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே -1 இருக்கும். இது ரெண்டு இன்ட்டு பண்ணணும். அது எப்படி இன்ட்டு பண்ணணும்னா ரோவை கலத்தி மறைச்சிக்கலாம். 2 4 -4 ஓரன் 1 +1 -4 +1. அடுத்தது இந்த ரோவு இந்த காலமும் 2 3 6 -6 ஓரன் 5 +5 -6 +5. அடுத்தது இந்த ரோவு இந்த காலமும் ஓரன் 2 -2 ஓரன் 1 +1 -2 +1. ஓர் 3 3 -3 ஓரன் 5 +5 -3 +5. அப்போ A is equal to -1 -4 1 போச்சுன்னா -3 -6ல் 5 போச்சுன்னா -1 -2ல் 1 போச்சுன்னா -1 5ல் 3 போச்சுன்னா 2. இப்போ ஆன்சர் என்ன? A is equal to -1 × -3 -1 -1 2. இப்போ -1 இதுக்குள்ளே இன்ட்டு பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா A is equal to 3 1 1 -2. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.